தொகுதி 4 கற்றல் கோட்பாடுகள். தயாரித்து வழங்குபவர் மு. சாரதா, ஆராய்ச்சியாளர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 97. வழிகாட்டியாளர் முனைவர் ப. நா. லட்சுமி சண்முகம், உதவி பேராசிரியர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. உரை. கற்றல் என்பது நம் வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. நாம் செய்யும் அல்லது செய்யாதவற்றில் பெரும்பாலானவை நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அதை எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தது. எனவே கற்றல் என்பது நமது ஆளுமை மற்றும் நடத்தையின் கட்டமைப்பிற்கு ஒரு திறவுகோலாய் அமைகிறது. கற்றல் என்பது நம் வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. நாம் செய்யும் அல்லது செய்யாதவற்றில் பெரும்பாலானவை நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அதை எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தது. எனவே கற்றல் என்பது நமது ஆளுமை மற்றும் நடத்தையின் கட்டமைப்பிற்கு ஒரு திறவுகோலாய் அமைகிறது. ஒரு நபர் பிறந்த உடனேயே அல்லது தாயின் வயிற்றில் இருக்கும் போதிலிருந்தே கற்க தொடங்குகிறார். ஒரு நபர் பிறந்த உடனேயே அல்லது தாயின் வயிற்றில் இருக்கும் போதிலிருந்தே கற்க தொடங்குகிறார். அனுபவமானது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆரம்பத்திலிருந்து தனிநபரின் நடத்தையை வடிவமைப்பதில் மேலாதிக்க பங்கு வகிக்கிறது. அனுபவமானது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆரம்பத்திலிருந்து தனிநபரின் நடத்தையை வடிவமைப்பதில் மேலாதிக்க பங்கு வகிக்கிறது. ஒருவர் ஆரம்பத்தில் தீக்குச்சியை தொட்டால் சுடும் என்று அறிந்து கொள்வதில்லை. ஒருவர் ஆரம்பத்தில் தீக்குச்சியை தொட்டால் சுடும் என்று அறிந்து கொள்வதில்லை. இது ஒருமுறை நிகழ்ந்த பின் குழந்தையானது சுடரை தொட்டால் எரிந்துவிடும் என்று கற்றுக்கொள்கிறது. இது ஒருமுறை நிகழ்ந்த பின் குழந்தையானது சுடரை தொட்டால் எரிந்துவிடும் என்று கற்றுக்கொள்கிறது. அதன் பின் இதே மாதிரியான வேறு சில அனுபவங்களில் இருந்து பச்சை ஆப்பிள்கள் புளிக்கும், குரைக்கும் நாய்கள் அரிதாகவே கடிக்கின்றன, புதரில் உள்ள 2ஐ விட கையில் உள்ள ஒரு பறவை சிறந்தது, அடுத்தவர்களை நம்புவதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற எல்லா முடிவுகளும் அனுபவத்திலிருந்து பெறப்பட்டவை. அதன் பின் இதே மாதிரியான வேறு சில அனுபவங்களில் இருந்து பச்சை ஆப்பிள்கள் புளிக்கும், குரைக்கும் நாய்கள் அரிதாகவே கடிக்கின்றன, புதரில் உள்ள 2ஐ விட கையில் உள்ள ஒரு பறவை சிறந்தது, அடுத்தவர்களை நம்புவதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற எல்லா முடிவுகளும் அனுபவத்திலிருந்து பெறப்பட்டவை. அனுபவங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தனிநபரின் நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றன. அனுபவங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தனிநபரின் நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றன. இவ்வகையான நடத்தை மாற்றங்கள் பொதுவாக கற்றல் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வகையான நடத்தை மாற்றங்கள் பொதுவாக கற்றல் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வகையில் கற்றல் என்ற சொல்லானது பரந்த அளவில் ஒரு நபரின் வாழ்நாளில் ஏற்படும் நடத்தை மாற்றங்களை குறிக்கிறது. இவ்வகையில் கற்றல் என்ற சொல்லானது பரந்த அளவில் ஒரு நபரின் வாழ்நாளில் ஏற்படும் நடத்தை மாற்றங்களை குறிக்கிறது. வாழ்க்கையின் பெரும்பாலான செயல்பாடுகள் உணவு அருந்துவது, தண்ணீர் அருந்துவது, ஆடை அணிவது, நடப்பது, பேசுவது போன்ற பல செயல்களை குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் பெரும்பாலான செயல்பாடுகள் உணவு அருந்துவது, தண்ணீர் அருந்துவது, ஆடை அணிவது, நடப்பது, பேசுவது போன்ற பல செயல்களை குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வகையான கற்றல் செயல்பாடுகள் சில நேரங்களில் நனவாகவும் சில நேரங்களில் நனவிலியாகவும் வேகமாகவும் மெதுவாகவும் இருக்கும். இவ்வகையான கற்றல் செயல்பாடுகள் சில நேரங்களில் நனவாகவும் சில நேரங்களில் நனவிலியாகவும் வேகமாகவும் மெதுவாகவும் இருக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கற்றலானது முற்றிலுமாக நிறுத்தப்படுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கற்றலானது முற்றிலுமாக நிறுத்தப்படுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை.
கற்றல் நோக்கங்கள். மாணவ ஆசிரியர்கள் மூடல் தளத்தின் மூலம் இந்த தொகுதியை கற்ற பின் கற்றல் கருத்துக்களை நினைவு கூர்தல், கற்றல் கோட்பாடுகளை வரையறுத்தல், கற்றல் கோட்பாடுகளின் கருத்துக்களை வகைப்படுத்துதல், கற்றலின் போது அறிவை தக்க வைத்துக் கொள்வதின் கீழ் மாணவர்கள் எவ்வாறு செயல்பாட்டை தெரிந்து கொள்கிறார்கள் என்பதை விவரித்தல், கற்றல் மூலம் பெறப்படும் அறிவு மற்றும் திறன்களை உலக கண்ணோட்டத்தில் வரையறுத்தல், மாணவர்களிடம் கற்றல் மனப்பான்மையை உருவாக்குதல், கற்றல் வகைகளுக்கான படங்கள் மற்றும் வீடியோக்களை சேகரித்தல். கற்றலின் பொழுது அறிவை தக்க வைத்துக் கொள்வதின் கீழ் மாணவர்கள் எவ்வாறு செயல்பாட்டை தெரிந்து கொள்கிறார்கள் என்பதை விவரித்தல், கற்றல் மூலம் பெறப்படும் அறிவு மற்றும் திறன்களை உலக கண்ணோட்டத்தில் வரையறுத்தல், மாணவர்களிடம் கற்றல் மனப்பான்மையை உருவாக்குதல், கற்றல் வகைகளுக்கான படங்கள் மற்றும் வீடியோக்களை சேகரித்தல். கற்றல் என்பது ஒருவன் தன் வாழ்வில் அறிவு, பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள், செயல்திறன்கள் ஆகியவற்றை பெறுகின்ற நிலையினை குறிக்கும். மனித நடத்தைக்கு அடிப்படையாக கற்றல் அமைகிறது. கற்றல் என்பது ஒருவன் தன் வாழ்வில் அறிவு, பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள், செயல்திறன்கள் ஆகியவற்றை பெறுகின்ற நிலையினை குறிக்கிறது. மனித நடத்தைக்கு அடிப்படையாக கற்றல் அமைகிறது. கற்றல் என்பது பயிற்சி, அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவனிடம் ஏற்படக்கூடிய ஓரளவு நிலையான நடத்தை மாற்றத்தை குறிப்பதாகும் என்று உளவியல் அறிஞர்கள் கற்றலை வரையறுக்கின்றனர். கற்றல் என்பது பயிற்சி, அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவனிடம் ஏற்படக்கூடிய ஓரளவு நிலையான நடத்தை மாற்றத்தை குறிப்பதாகும் என்று உளவியல் அறிஞர்கள் கற்றலை வரையறுக்கின்றனர். எனவே இயல்பூக்கங்கள் இன்ஸ்டிங்க்ட்ஸ், வயது முயற்சி மெச்சுரேஷன் ஆகியவற்றின் காரணமாக ஒருவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றங்கள் கற்றலின் கீழ் வராது. எனவே இயல்பூக்கங்கள் இன்ஸ்டிங்க்ட்ஸ், வயது முதிர்ச்சி மெச்சுரேஷன் ஆகியவற்றின் காரணமாக ஒருவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றங்கள் கற்றலின் கீழ் வராது. ஒருவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றம் ஓரளவாவது நிலைத்த தன்மையுடையதாக இருந்தால்தான் அதை கற்றலின் மூலம் பெறப்பட்டது என்று கூற முடியும். ஒருவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றம் ஓரளவாவது நிலைத்த தன்மையுடையதாக இருந்தால்தான் அதை கற்றலின் மூலம் பெறப்பட்டது என்று கூற முடியும். எனவே களைப்பு, நோய்கள், மருந்து பொருட்கள் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய குறுகிய கால நடத்தை மாற்றங்கள் கற்றலின் விளைவு என்று ஏற்பதற்கில்லை. எனவே களைப்பு, நோய்கள், மருந்து பொருட்கள் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய குறுகிய கால நடத்தை மாற்றங்கள் கற்றலின் விளைவு என்று ஏற்பதற்கில்லை. தன்மைகள். நேச்சர் ஆஃப் லேர்னிங். கற்றலின் முக்கிய இயல்புகள் ஆவன. கற்றல் அனைத்து உயிரிகளிடமும் காணப்படுவது. கற்றல் தொடர்ச்சியானது கருவறை முதல் கல்லறை வரை தொடர்ந்து நிகழ்வது. கற்றல் அனைத்து உயிர்களிடமும் காணப்படுவது. கற்றல் தொடர்ச்சியானது கருவறை முதல் கல்லறை வரை தொடர்ந்து நிகழ்வது. கற்றலால் நடத்தை செம்மையாகிறது. கற்றல் நோக்கத்தோடு கூடியது. ஒரு குழந்தை பள்ளியிலும் பள்ளிக்கு வெளியேயும் கற்கக்கூடியவை அதனுடைய குறிக்கோள்கள், மனநிறைவு ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்புடையவை. ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் யாரும் எதையும் கற்பதில்லை. கற்றலால் நடத்தை செம்மையாகிறது. கற்றல் நோக்கத்தோடு கூடியது. ஒரு குழந்தை பள்ளியிலும் பள்ளிக்கு வெளியேயும் கற்கக்கூடியவை அதனுடைய குறிக்கோள்கள், மனநிறைவு ஆகியவற்றோடு
நெருங்கிய தொடர்புடையவை. ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் யாரும் எதையும் கற்பதில்லை. கற்றல் பன்முகம் கொண்டது. லேர்னிங் இஸ் மல்டிபிள். நமது பல்வேறு கற்றல்கள் ஒருங்கிணைந்தவை. இன்டகிரேட்டிவ். கற்றல் பன்முகம் கொண்டது. நமது பல்வேறு கற்றல்கள் ஒருங்கிணைந்தவை. ஆய்வு நோக்கங்களுக்காக உளவியலாளர்கள் பல்வகை கற்றல்களை சொல் சார்ந்த கற்றல், புலன்காட்சி கற்றல், உடல் இயக்க கற்றல், கருத்தமைவு கற்றல், மனவெழுச்சி கற்றல், பிரச்சனையை தீர்க்க கற்றல் என வேறுபடுத்தி காட்டுகின்றனர். ஆய்வு நோக்கங்களுக்காக உளவியலாளர்கள் பல்வகை கற்றல்களை சொல் சார்ந்த கற்றல், புலன்காட்சி கற்றல், உடல் இயக்க கற்றல், கருத்தமைவு கற்றல், மனவெழுச்சி கற்றல், பிரச்சனையை தீர்க்க கற்றல் என வேறுபடுத்தி காட்டுகின்றனர். இவ்வாறு வேறுபடுத்தி காட்டுதல் செயற்கைத்தனமாக இருந்த போதிலும் கற்றலை புரிந்து கொள்ள உதவுகின்றன. இவ்வாறு வேறுபடுத்தி காட்டுதல் செயற்கைத்தனமாக இருந்த போதிலும் கற்றலை புரிந்து கொள்ள உதவுகின்றன. உதாரணமாக, சுருக்கெழுத்து பயிலும் ஒரு மாணவி செய்திறன் ஒன்றை மற்றும் கற்றுக்கொள்ளவில்லை, வெவ்வேறு குறியீடுகளையும் அவற்றை எப்போது எவ்வித ஒலிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்கிறாள். உதாரணமாக, சுருக்கெழுத்து பயிலும் ஒரு மாணவி செய்திறன் ஒன்றை மற்றும் கற்றுக்கொள்ளவில்லை, வெவ்வேறு குறியீடுகளையும் அவற்றை எப்போது எவ்வித ஒலிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்கிறாள். சொற்களை அறிதல், செய்திறன், தொடர்பு படுத்துதல் போன்ற பல்வகை கற்றல்கள் நிகழ்கின்றன. இங்கு சொற்களை அறிதல், செய்திறன், தொடர்பு படுத்துதல் போன்ற பல்வகை கற்றல்கள் நிகழ்கின்றன. அதே சமயம் சுருக்கெழுத்து பற்றிய மனப்பான்மை, வணிக உலகம், அதில் தான் வகிக்கக்கூடிய பங்கு போன்ற மனவெழுச்சி கற்றலும் அம்மாணவி இடத்தினில் உருவாகின்றது. அதே சமயம் சுருக்கெழுத்து பற்றிய மனப்பான்மை, வணிக உலகம், அதில் தான் வசிக்கக்கூடிய பங்கு போன்ற மனவெழுச்சி கற்றலும் மாணவியிடத்தில் உருவாகின்றது. கற்றல் அனுபவங்களால் விளைவது. கற்றல் அனுபவங்களால் விளைவது. எனவே கற்றல் என்பது பிறரால் அளிப்பது அன்று. சுய அனுபவங்கள் வாயிலாக ஒவ்வொருவரும் முயன்று அடைவது. கற்றலின் சிறப்பியல்புகள். கற்றல் என்பது நடத்தையில் ஒப்பீட்டளவில் ஏற்படும் நிரந்தரமான மாற்றமாகும். கற்றல் என்பது நடத்தையில் ஒப்பீட்டளவில் ஏற்படும் நிரந்தரமான மாற்றமாகும். சில விபத்துக்கள் மூலமாகவோ அல்லது சில விதமான மருந்துகளை உட்கொள்வதாலோ கற்றலில் தற்காலிகமாக எந்தவிதமான மாற்றங்களும் நிகழப்போவது இல்லை. சில விபத்துக்கள் மூலமாகவோ அல்லது சில விதமான மருந்துகளை உட்கொள்வதாலோ கற்றலில் தற்காலிகமாக எந்தவிதமான மாற்றங்களும் நிகழப்போவது இல்லை. கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் நிரந்தரமான மாற்றமாகும். கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் நிரந்தரமான மாற்றமாகும். எடுத்துக்காட்டாக, தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு தேர்ந்தெடுத்து படிப்பது கற்றல் அல்ல என்றே கூறலாம். தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு தேர்ந்தெடுத்து படிப்பது கற்றல் அல்ல என்றே கூறலாம். ஏனெனில் பரீட்சைக்கு பிறகு கற்றுக்கொண்ட பாடப்பொருள் உடனடியாக மறந்துவிடும். கற்றல் என்பது ஒரு உயிரினத்தின் முன்னேற்றம் அல்லது வளர்ச்சி. கற்றல் என்பது வாழ்க்கையின் அடிப்படை தேவை. அது இல்லாமல் எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் சாத்தியமற்றது. இந்த வளர்ச்சி செயல்முறையானது முடிவற்றது. கற்றல் என்பது வாழ்க்கையின் அடிப்படை தேவை. அது இல்லாமல் எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் சாத்தியமற்றது. இந்த வளர்ச்சி செயல்முறையானது முடிவற்றது. ஒரு சாதனை மூலம் பெறப்படும் வளர்ச்சியானது ஒருவரை மேலும் மேலும் வாழ்நாளில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்த தூண்டுகிறது. ஒரு சாதனை மூலம் பெறப்படும் வளர்ச்சியானது ஒருவரை மேன்மேலும் வாழ்நாளில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்த தூண்டுகிறது.
கற்றல் என்பது ஒரு வாழ்நாள் செயல்முறை. கற்றல் என்பது ஒரு வாழ்நாள் செயல்முறை. ஒரு உயிரினத்தின் கற்றல் என்பது நடத்தை மாற்றம். வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவசியமான ஒன்று கற்றல். புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வதற்கு தேவையான ஒன்றாக விளங்குகிறது. கற்றல் என்பது நடத்தை மாற்றம். வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவசியமான ஒன்று. புதிய சூழல்களுக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வதற்கு தேவையான ஒன்றாக விளங்குகிறது. ஒருவரால் ஒரு இடத்தில் எல்லா நேரங்களிலும் அமைதியாக அமர முடியாது. ஒருவரால் ஒரு இடத்தில் எல்லா நேரங்களிலும் அமைதியாக அமர முடியாது. அவரை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எல்லா நேரங்களிலும் புதிய கற்றலை பெறுவதற்கு கட்டாயப்படுத்துகின்றன. அவரை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எல்லா நேரங்களிலும் புதிய கற்றலை பெறுவதற்கு கட்டாயப்படுத்துகின்றன. கற்றலை நேரடியாக உற்று நோக்க முடியாது. கற்றலை நேரடியாக உற்று நோக்க முடியாது. உயிரினங்களில் எவ்வளவு கற்றல் நிகழ்ந்துள்ளது என்பதை நேரடியாக கணிக்க முடியாது. உயிரினங்களில் எவ்வளவு கற்றல் நிகழ்ந்துள்ளது என்பதை நேரடியாக கணிக்க முடியாது. கற்றலானது அவரது நடத்தையில் இருந்து ஊகிக்கப்படுகிறது. கற்றலானது அவரது நடத்தையில் இருந்து ஊகிக்கப்படுகிறது. இது மன அல்லது உடல் செயல்பாடுகளால் வெளிப்படுகிறது. இது மன அல்லது உடல் செயல்பாடுகளால் வெளிப்படுகிறது. கற்றல் என்பது அனுபவங்களின் விளைவு. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் அனுபவங்கள் பெறப்படுகின்றன. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் அனுபவங்கள் பெறப்படுகின்றன. கற்றல் என்பது அனுபவங்களின் மற்றொரு பெயர். கற்றல் என்பது அனுபவங்களின் மற்றொரு பெயர். கற்றல் என்பது ஒரு இலக்கை நோக்கிய செயல்முறை. கற்றல் என்பது ஒரு இலக்கை நோக்கிய செயல்முறை. கற்றல் என்பது ஒரு நோக்கமுள்ள செயல். இது இலக்கை நோக்கிய செயல்முறை ஆகும். கற்றல் என்பது ஒரு நோக்கமுள்ள செயல். இது இலக்கை நோக்கிய செயல்முறை ஆகும். கற்றல் என்பது ஒரு தனிநபரின் சுய நினைவற்ற முயற்சிகளின் முடிவு ஆகும். கற்றல் என்பது ஒரு தனிநபரின் சுய நினைவற்ற முயற்சிகளின் முடிவு ஆகும். இது உண்மையான புலன் செயல் நிலைகளால் உருவாவது அல்ல. இது உண்மையான புலன் செயல் நிலைகளால் உருவாவது அல்ல. கற்றல் பயிற்சியின் மூலம் நிலைநிறுத்தப்படுகிறது. கற்றல் பயிற்சியின் மூலம் நிலைநிறுத்தப்படுகிறது. கற்றலை தக்க வைக்க பயிற்சி அல்லது செய்முறை அவசியம். கற்றலை தக்க வைக்க பயிற்சி அல்லது செய்முறை அவசியம். பயிற்சி இல்லாவிட்டால் கற்றலை மறுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பயிற்சி இல்லாவிட்டால் கற்றலை மறுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் கற்றலின் தன்மை நிரந்தரமாக இருக்காது. கற்றலின் தன்மை நிரந்தரமாக இருக்காது. எனவே கற்றல் என்பது கையகப்படுத்துதல் மற்றும் தக்க வைத்தல் என்ற இரண்டை கொண்டது. கற்றல் என்பது கையகப்படுத்துதல் மற்றும் தக்க வைத்தல் என்ற இரண்டை கொண்டது. கற்றல் மேலும் கற்றலை வலுப்படுத்துகிறது. கற்றல் மேலும் கற்றலை வலுப்படுத்துகிறது. கற்றல் நிச்சயமாக தனிநபருக்கு மன நிறைவை தருகிறது. கற்றல் நிச்சயமாக தனிநபருக்கு மன நிறைவை தருகிறது. இது அவர்களை உயர்நிலை கற்றலுக்கு மேலும் ஊக்குவிக்கிறது. இது அவர்களை உயர்நிலை கற்றலுக்கு மேலும் ஊக்குவிக்கிறது. இதேபோல் வலுவூட்டலுடன் கூடிய கற்றல் நிரந்தரமாகவும் ஊக்கமளிப்பதாகவும் அமையும். இதேபோல் வலுவூட்டலுடன் கூடிய கற்றல் நிரந்தரமாகவும் ஊக்கமளிப்பதாகவும் அமையும். கற்றல் அனுசரிப்பின் மூலம் தூண்டப்படுகிறது. கற்றல் அனுசரிப்பின் மூலம் தூண்டப்படுகிறது. மனிதன் புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதன் மூலம் கற்றலை சரி செய்யலாம். மனிதன் புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதன் மூலம் கற்றலை சரி செய்யலாம். தனிப்பட்ட மற்றும் சமூக தேவைகளால் கற்றல் தூண்டப்படுகிறது. தனிப்பட்ட மற்றும் சமூக தேவைகளால் கற்றல் தூண்டப்படுகிறது. கற்றல் என்பது நமது சமூக தேவைகள், பிரச்சனைகள், ஆசைகள் மற்றும் லட்சியங்களை பொறுத்தது. கற்றல் என்பது
நமது சமூக தேவைகள், பிரச்சனைகள், ஆசைகள் மற்றும் லட்சியங்களை பொறுத்தது சில நபர்கள் மிக வேகமாகவும் சில நபர்கள் மெதுவாகவும் கற்பதற்கு காரணம் அவர்களை சுற்றியுள்ள சூழ்நிலையே. சுற்றுச்சூழல் சரியாக அமையாவிடில் கற்றலானது சரிவர அமையாது. கற்றல் என்பது சமூக தேவைகள், பிரச்சனைகள், ஆசைகள் மற்றும் லட்சியங்களை பொறுத்தது. சில நபர்கள் மிக வேகமாகவும் சில நபர்கள் மெதுவாகவும் கற்பதற்கு காரணம் அவர்களை சுற்றியுள்ள சூழ்நிலையே. சுற்றுச்சூழல் சரியாக அமையாவிடில் கற்றலானது சரிவர அமையாது. கற்றல் மாறக்கூடியது. கற்கும் இடம் மாறுபடலாம், அந்த இடத்தில் ஏற்படும் மாற்றத்தின் அளவு வேறுபட்டிருக்கலாம். கற்கும் இடம் மாறுபடலாம், அந்த இடத்தில் ஏற்படும் மாற்றத்தின் அளவு வேறுபட்டிருக்கலாம். கற்கும் இடத்தில் மாற்றம், நுட்பங்களில் மாற்றம், தனித்தன்மை மற்றும் செயல்முறைகளால் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இடமாற்றம் என்பது ஒரு கல்வித்துறையிலிருந்து மற்றொரு துறைக்கு அல்லது ஒரு வகுப்பிலிருந்து மற்றொரு வகுப்பிற்கு மாற்றம் அடைவதை குறிக்கிறது. கற்கும் இடத்தில் மாற்றம், நுட்பங்களில் மாற்றம், தனித்தன்மை மற்றும் செயல்முறைகளால் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இடமாற்றம் என்பது ஒரு கல்வித்துறையிலிருந்து மற்றொரு துறைக்கு அல்லது ஒரு வகுப்பில் இருந்து மற்றொரு வகுப்பிற்கு மாற்றம் அடைவதை குறிக்கிறது. கற்றல் என்பது ஒரு விளைபொருள் அல்ல. கற்றல் என்பது ஒரு விளைபொருள் அல்ல. கற்றல் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு பொருளாகும். ஆனால் ஒரு உளவியலாளர் அதை 4 வடிவங்களான தேவை, இலக்கு, அனுசரித்தல், மாற்றம் பெற்ற ஒரு செயல்முறையாக கருதுகிறார். கற்றல் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு பொருளாகும். ஆனால் ஒரு உளவியலாளர் அதை 4 வடிவங்களான தேவை, இலக்கு, அனுசரித்தல், மாற்றம் பெற்ற ஒரு செயல்முறையாக கருதுகிறார். கற்றல் மூலம் நடத்தையில் ஏற்படும் முன்னேற்றம். கற்றல் மூலம் நடத்தையில் ஏற்படும் முன்னேற்றம். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மனிதன் எதிர்வினை ஆற்றும் பொழுது பயிற்சியின் மூலம் நடத்தையில் முற்போக்கான மாற்றம் ஏற்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மனிதன் எதிர்வினை ஆற்றும் பொழுது பயிற்சியின் மூலம் நடத்தையில் முற்போக்கான மாற்றம் ஏற்படுகிறது. அதனால்தான் கற்றல் என்பது முன்னேற்றம் என்று கூறப்படுகிறது. கற்றல் என்பது சுறுசுறுப்பாகவும் ஆக்கத்திறன் உடையதாகவும் இருக்கிறது. கற்றல் என்பது சுறுசுறுப்பாகவும் ஆக்கத்திறன் உடையதாகவும் இருக்கிறது. கற்றல் என்பது கற்பவரின் செயல் ஈடுபாட்டை பொறுத்து சுறுசுறுப்பாகவும் ஆக்கத்திறன் கொண்டதாகவும் அமைகிறது. கற்றல் என்பது கற்பவரின் செயல் ஈடுபாட்டை பொறுத்து சுறுசுறுப்பாகவும் ஆக்கத்திறன் கொண்டதாகவும் அமைகிறது. கற்பவர் சுயமாக செயல்படவில்லை என்றால் அவரால் எதையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியாது என்று கூறப்படுகிறது. கற்றலின் அனுபவம் என்பது தருபவர் மற்றும் பெறுபவர் இருவரிடமிருந்தும் பெறப்படும் செயல் ஈடுபாடு ஆகும். கற்றலில் அனுபவம் என்பது தருபவர் மற்றும் பெறுபவர் இருவரிடமிருந்தும் பெறப்படும் செயல் ஈடுபாடு ஆகும். கற்றல் உலகளாவியது. மனிதர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு உயிரினம் மட்டும் அல்ல. கற்றல் தங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையை அனுசரித்து செல்வதற்கான ஒரு எதிர்வினை. விலங்குகளும் கற்றலை மேற்கொள்கின்றன. இருப்பினும் அவற்றின் கற்றல் வேகம் மனிதர்களை விட மெதுவாக இருக்கலாம். மனிதர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு உயிரினம் மட்டுமல்ல. கற்றல் தங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையை அனுசரித்து செல்வதற்கான ஒரு எதிர்வினை. விலங்குகளும் கற்றலை மேற்கொள்கின்றன. இருப்பினும் அவற்றின் கற்றல் வேகம் மனிதர்களை விட மெதுவாக இருக்கலாம். கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள். கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகளாக கீழ்க்கண்டவற்றை கண்டறியப்பட்டுள்ளன. ஊக்குவித்தல். கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம் என்று மெக்கானல் கூறுகிறார். கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம் என்று மெக்கானல் கூறுகிறார். இயல்பான நடத்தைகளுக்கும் பின்னணியாக மாற்றமடைவதற்கும் அவை அமைகின்றன என கேட்ஸ் என்னும் உளவியலாளர் குறிப்பிடுகிறார். எனவே கற்றலில் ஊக்கம் ஒரு முக்கியமாக விளங்குகிறது.
சூழ்நிலை தேவைகள் மனிதனை கற்க தூண்டுகின்றன. பெருக பெருக கற்றலின் அளவும் அதிகரிக்கும். சூழ்நிலை தேவைகள் மனிதனை கற்க தூண்டுகின்றன. பெருக பெருக கற்றலின் அளவும் அதிகரிக்கும். கற்றலுக்கு தகுந்த முதிர்ச்சி அவசியம். கற்றலுக்கு தகுந்த முதிர்ச்சி அவசியம். முதிர்ச்சி கற்றலுக்கு ஒருவனை ஆயத்தப்படுத்துகின்றது. கற்கும்போது பெறப்படும் பின்னூட்டம் கற்றலை விரைவுபடுத்தவும் நிலைப்படுத்தவும் உதவுகின்றது. கற்கும்போது பெறப்படும் பின்னூட்டம் கற்றலை விரைவுபடுத்தவும் நிலைப்படுத்தவும் உதவுகின்றது. கற்பவரின் நுண்ணறிவு நிலைக்கு ஏற்பவே கற்பவரின் நுண்ணிலை அறிவுக்கு ஏற்பவே கற்கும் முறை, கற்றல் திறன், கற்கும் பாடப்பொருளின் அளவு மற்றும் தன்மை ஆகிய யாவும் அமைகின்றன. கவனம் கற்பதற்கு மிகவும் அவசியம். கவனம் கற்பதற்கு மிகவும் அவசியம். மிதமான மகிழ்ச்சி பரவிய சூழ்நிலையும் கற்றலுக்கு உதவுகிறது. மிதமான மகிழ்ச்சி பரவிய சூழ்நிலையும் கற்றலுக்கு உதவுகிறது. கற்றலின் தொடக்கத்தில் பெறும் வெற்றி கற்பவரை மேன்மேலும் கற்க தூண்டுகிறது. கற்றலின் தொடக்கத்தில் பெறப்படும் வெற்றி கற்பவரை மேன்மேலும் கற்க தூண்டுகிறது. கற்றலில் காட்சி கேள்வி பொருட்களை பயன்படுத்தும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட புலன்கள் தூண்டப்பட்டு மாணவரது கவனம் நிலைநிறுத்தப்படுவதால் சிறப்பான கற்றல் ஏற்படுகிறது. கற்றலில் காட்சி கேள்வி பொருட்களை பயன்படுத்தும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட புலன்கள் தூண்டப்பட்டு மாணவரது கவனம் நிலைநிறுத்தப்படுவதால் சிறப்பான கற்றல் ஏற்படுகிறது. ஒருவரது நாட்டத்திற்கு ஏற்ப கற்கும் துறை அமையும் போது கற்றல் எளிதாகிறது. ஒருவரது நாட்டத்திற்கு ஏற்ப கற்கும் துறை அமையும் போது கற்றல் எளிதாகிறது. வழிகாட்டல் கைடன்ஸ் கற்றலை விரைவுபடுத்தும் வலிமை பெற்றது. வழிகாட்டல் கற்றலை விரைவுபடுத்தும் வலிமை பெற்றது. சுய முயற்சியின் காரணமாகவே கற்றல் எழுகிறதெனினும் கற்றலில் திறனுள்ள ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் கிட்டும்போது கற்போனது தன்னம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்ச்சியும் அதிகரித்து சிறப்பான கற்றல் நிகழ்கிறது. மாணவர்கள் பாடங்களை கற்பது அவர்களது மனப்போக்கினை பொறுத்தும் அமைகிறது. மாணவர்கள் பாடங்களை கற்பது அவர்களது மனப்போக்கினை பொறுத்தும் அமைகிறது. அம்மனப்போக்கு கற்பதற்கு உடன்பாட்டு முறையில் அமைந்தால் கற்பதில் விருப்பத்துடன் ஈடுபடுவர். மாறாக எதிர்மறை மனப்பான்மையுடன் கற்க தொடங்குவோர் கற்பதில் ஆர்வமின்றி செயல்படுவர். இடைவெளி விட்டு கற்றலை மேம்படுத்துகிறது. கற்றல் புலற்காட்சியின் அடிப்படையில் அமையுமே ஆனால் கற்கும் பாடம் அல்லது செயல் மிக எளிதாக அமையும். புலன்காட்சி கற்றல் என்பது புரிந்து கொண்டு தொடர்புகளை அறிந்து பொருளுணர்ந்து கற்றலை குறிக்கும். கற்றல் புலன்காட்சியின் அடிப்படையில் அமையுமே ஆனால் கற்கும் பாடம் அல்லது செயல் மிக எளிதாக அமையும். புலன்காட்சி கற்றல் என்பது புரிந்து கொண்டு தொடர்புகளை அறிந்து பொருளுணர்ந்து கற்றலை குறிப்பிடும். கற்பவற்றை இணைத்து தொடர்புபடுத்தியும் பார்க்கும் திறன் சிறந்த கற்றலுக்கு வழிகோலுகிறது. கற்பவற்றை இணைத்தும் தொடர்புபடுத்தியும் பார்க்கும் திறன் சிறந்த கற்றலுக்கு வழிகோலுகிறது. பரிசுகளும் தண்டனைகளும் கற்றலில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகின்றன. பரிசுகளும் தண்டனைகளும் கற்றலில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகின்றன. தொகுத்து கூறின் கற்றலை கற்போரின் தன்மைகள், ஆற்றல்கள், தேவைகள் மற்றும் கற்கும் திறன், கற்கும் சூழல்கள், கற்பிக்கும் ஆசிரியரின் பண்புகள் மற்றும் திறமைகள், கற்கும் முறைகள், கற்றலுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் மற்றும் வசதிகள், ஊக்குவித்தல் ஆகிய யாவும் பாதிக்கின்றன. தொகுத்து கூறின் கற்றலை கற்போரின் தன்மைகள், ஆற்றல்கள், தேவைகள் மற்றும் கற்கும் திறன், கற்கும் சூழல்கள், கற்பிக்கும் ஆசிரியரின் பண்புகள் மற்றும் திறமைகள், கற்கும் முறைகள், கற்றலுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் மற்றும் வசதிகள், ஊக்குவித்தல் ஆகிய யாவும் பாதிக்கின்றன. கற்றல் கோட்பாடுகள் லேர்னிங் தியரிஸ். பல்வேறு உளவியலாளர்கள் கற்றல் நிகழும் தருணங்களை உற்றுநோக்கி ஆய்வக சோதனைக்கு உட்படுத்தி கற்றல் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். இவற்றையே கற்றல் கோட்பாடுகள் என்று அழைக்கிறோம். ஒவ்வொரு கற்றல் கோட்பாடும் கீழ்க்கண்ட 6 அம்சங்களை விளக்க முற்படுகின்றன.
கற்றல் என்றால் என்ன அல்லது கற்றல் எவ்வாறு நிகழ்கிறது? கற்றல் என்றால் என்ன அல்லது கற்றல் எவ்வாறு நிகழ்கிறது? கற்றலில் தனியால் வேறுபாட்டிற்கான காரணம் என்ன? கற்றலில் தனியால் வேறுபாட்டிற்கான காரணம் என்ன? மறத்தல் ஏன் நிகழ்கிறது? மறத்தல் ஏன் நிகழ்கிறது? கற்றலில் பரிசு தண்டனை இவற்றின் பங்கென்ன? கற்றலில் பரிசு தண்டனை இவற்றின் பங்கென்ன? கற்றல் மாற்றம் எவ்விதம் ஏற்படுகிறது? கற்றல் மாற்றம் எவ்விதம் ஏற்படுகிறது? கற்றலை ஊக்கப்படுத்தும் வழிமுறைகள் யாவை? கற்றலை ஊக்கப்படுத்தும் வழிமுறை. கற்றல் கோட்பாடுகளின் இரு பெரும் பிரிவுகள். கற்றல் கோட்பாடுகளை கீழ்க்கண்ட இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள் SR தியரிஸ். தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். கெஸ்டால்ட் அல்லது அறிவுப்புல கோட்பாடுகள் ஃபீல்டு தியரிஸ். கெஸ்டால்ட் அல்லது அறிவுப்புல கோட்பாடுகள். மாற்றங்களை பல்வேறு தூண்டல்களுக்கான துலங்கல்கள் எவ்வாறு ஏற்படுத்துகின்றன என்பதன் மூலம் விளக்குகின்றன. மாற்றங்களை பல்வேறு தூண்டல்களுக்கான துலங்கல்கள் எவ்வாறு ஏற்படுத்துகின்றன என்பதன் மூலம் விளக்குகின்றன. ஆனால் அறிவுப்புல கோட்பாடுகள் மனித நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை அவனது சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களாலும் அவற்றை அவன் எவ்வாறு உணர்கிறான் என்பதன் மூலமும் விளக்குகின்றன. The 5 learning theories. Today I will talk about the 5 learning theories, how they work, and how they differ between each other. No two students are alike, and the way every person learns will vary. Our brains are all unique, and our experiences all contribute to the different ways we learn. So let's see what these 5 theories are. To better explain them, I'll use some simple and practical examples that, in my opinion, are always the best way to clearly explain complex concepts. Theory number 1, behaviorism. Behaviorist learning theory, or behaviorism, utilizes key ideas from the work of Buris Frederick Skinner, an American psychologist, who theorized that learning occurs through a series of rewards or punishments. While Skinner believed that all learning could occur this way, the behaviorist theory is most commonly utilized in classrooms today as a tool for behavior management. According to Skinner, rewards increase the likelihood that behaviors will be repeated, while punishments decrease the likelihood of repetition. He also theorized that rewards and punishments could be either positive or negative in nature. What does this mean? When we give or add something to the environment, the interaction is positive. When we take something away, the interaction is negative. So, for example, removing an undesirable activity from the agenda might be a negative reward, and adding an undesirable activity to it might be a positive punishment. Let's see some examples to better understand these concepts. First example. In Miss Green's first grade classroom, she's working with one of her students, Jenny, to help her with some challenging attention span issues. She's giving her a candy whenever she sees her focused on a task. This is an example of positive reward. Second example, in Mr. Red's third grade classroom, he quietly reminds a student to keep all 4 legs of his chair on the floor. This is an example of positive punishment. Yes, verbal praise and reminders qualify as adding something to the environment. Third example, to increase the number of students who turn in their homework each day, Miss Red announces that if the class has 100% completion on today's assignment, they won't have homework on Friday. This is an example of negative reward. Fourth example, students in Mrs. Johnson's art class are having trouble sharing the supplies. Mrs. Johnson writes the word art on the board, and each time students have a disagreement over supplies, she erases a letter. If the word is erased completely, students will have to use pencil to complete their project for the day. This is an example of negative punishment. Theory number 2, cognitivism. Cognitive learning theory is largely based on the work of Jean Piaget, who rejected the idea that learners are passive and simply react to stimuli in the environment.
Instead of focusing solely on observable behavior, cognitive theory seeks to explain how the mind works during the learning process. Like a computer, the mind takes in information, processes that information, then uses that information to produce learning outcomes. Piaget's 4 stages of development indicate the learner's ability to understand abstract, complex concepts. A few simple examples. First example, Miss Smith, a kindergarten teacher, works with students to verbally communicate their feelings. She knows that at this age they're naturally egocentric and struggle to see things from others' perspectives. Second example, to help students memorize the periodic table, Miss Williams co-creates various mnemonic devices with her class. Third example, Miss Jones uses a graphic organizer in order to help students write paragraphs with appropriate structure. Fourth example, at the start of every lesson, Mr. Davis asks questions to activate the prior knowledge of his students. He knows this will help to link the new learning concepts to previously retained ideas, increasing the likelihood that the new learning will be remembered. Theory number 3, constructivism. Constructivists see the learner as a constructor of knowledge. New learning is shaped by schemas, which the learner brings to the learning process. Lev Vygotsky is an important founder of constructivist learning theory. Vygotsky believed that learning is a collaborative process and that social interaction is fundamental for cognitive development. According to Vygotsky, students learn best when working collaboratively with those whose proficiency level is higher than their own, allowing them to complete tasks they're not yet able to do independently. Vygotsky identified these concepts as the more knowledgeable other and the zone of proximal development. Constructivist classrooms are student-centered, with the teacher acting as the facilitator. As usual, let's see some examples. First example, Ms. Rodriguez intentionally pairs students performing on or above grade level with students performing below grade level, inviting them to turn and talk about their learning throughout a lesson. Second example, Ms. Wilson uses collaborative learning to facilitate engagement with specific learning targets, ensuring heterogeneous student groupings. Third example, Mr. Brown uses problem-based learning to engage his students in solving real-world problems, meeting several learning targets while giving students autonomy to make decisions. He encourages students to work with peers who have different strengths than their own. Theory number 4, humanism. Humanist learning theory approaches learning as a way to fulfill an individual's potential rather than meeting specific learning targets. Maslow's research on the hierarchy of needs is a major concept within this theory, as it focuses on the whole person, specifically the cognitive and affective needs of the learner. The theory holds that self-actualization is the ultimate goal of each individual. Learners are trusted to determine their own goals, set standards, and evaluate their own work. Thus, students are at the center of the humanist classroom. Teachers are facilitators and coaches, recognizing the unique needs of each student and supporting their academic and social development. Let's see some examples. First scenario, Miss Anderson begins each day with a morning meeting to check in on her students' emotional well-being and proactively teach them specific coping skills and strategies. Second scenario, Mr. Thomas, an 8th grade science teacher, provides his students a menu of assessment options to illustrate their mastery of learning targets for the unit. Third scenario, Miss Roberts, a 2nd grade teacher, invites each student to set their reading goal for the quarter. Fourth scenario, Miss Fox, the school's counselor, partners with local organizations to fill backpacks with food that students can take home to ensure they have food to eat over the weekend. Theory number 5, connectivism. Connectivism is one of the newest educational learning theories. It focuses on the idea that people learn and grow when they form connections. This can be connections with each other, or connections with their roles and obligations in their life. Hobbies, goals, and people can all be connections that influence learning. Teachers can utilize connectivism in their classroom to help students make connections to things that excite them, helping them learn. Teachers can use digital media to make good, positive connections to learning. They can help create connections and relationships with their students and with their peer groups that help students feel motivated about learning. As you can see, today's classrooms do not solely utilize one learning theory over another.
but instead incorporate multiple theories throughout the learning experience. Each theory has strengths and limitations, especially considering the realities of education in the 21st century. Educators must walk the narrow line between creating a student-centered classroom and meeting rigorous learning standards. Each of these theories has its strengths and its weaknesses. Which one of these 5 theories is your favorite? If you wish, leave a comment. If there's enough interest for one of these 5 theories, I might make a more in-depth video about it in the future. If you liked this video, don't miss the video How to Study Faster and More Effectively with the Feynman Technique, which you can find on this channel. I invite you to subscribe to the channel and activate the notification bell if you haven't done so already, and I wish you a wonderful rest of the day. கற்றல் கோட்பாடுகள். தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். தாண்டைக்கின் இணைப்பு கோட்பாடு, தாண்டைக்ஸ் கனெக்ஷனிசம். பாவ்லோவின் ஆக்க நிலையுறுத்தம், பாவ்லோஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலையுறுத்தம், ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். அறிவுப்புல கோட்பாடுகள். முழுமை காட்சி கோட்பாடு, கெஸ்டால்ட் தியரி. அறிவுப்புல கோட்பாடு, குர்ட்-லெவின்ஸ் தியரி, டால்மனின் கோட்பாடு. இவ்விருவகை கோட்பாடுகளுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடுகள். தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள், அறிவுப்புல கோட்பாடுகள். எஸ்ஆர் கோட்பாடுகள் தூண்டல் துலங்களுக்கு இடையே அமையக்கூடிய தொடர்புகளை வலியுறுத்துகின்றன. அறிவுப்புல கோட்பாடுகள் இக்கோட்பாடுகள் நோக்கம், உட்காட்சி, சூழ்நிலை கூறுகளை மாற்றியமைத்து கள வடிவமைப்பையும் தொடர்புகளையும் புரிந்து கொள்ளுதல், முழுமைக்கும் அதன் பகுதிகளுக்கும் தொடர்புகளை கொள்ளுதல் போன்றவற்றிற்கு இடையேயான புரிந்து கொண்டு முக்கியத்துவம் தருகின்றது. கற்றல் என்பது எளிய நிலையில் தொடங்கி சிக்கலான கடினமான நிலைக்கு உயர்த்துகிறது. கற்றல்கள் ஒன்றிணைக்கப்படுகின்றன, அதாவது பகுதி பகுதியாக கற்கப்பட்டு முழுமைத்தன்மையை அடையும் வகையில் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. கற்றலின் தொடக்கத்தில் முழுமையானது தெளிவற்று உணரப்படும். தொடர்ந்து முழுமை காட்சிகளை ஆராய்வதன் மூலம் அதன் உட்கூறுகளும் அவற்றின் தொடர்புகளும் தெளிவாக புரியும். எனவே கற்றல் முழுமையிலிருந்து பகுதிகளை நோக்கி செல்கிறது என்றே கூறலாம். கற்றலை வலுப்படுத்த புற ஊக்கிகளான பரிசு, பாராட்டு, தண்டனை ஆகியவற்றை பரிந்துரைக்கின்றன. மனித நடத்தை கற்றல் உட்பட நோக்கத்தை, இலக்கினை கொண்டதாகவும் சிந்தனையின் அடிப்படையில் அமைவதாகவும் கூறப்படுகிறது. கற்றலை வலுப்படுத்த புற ஊக்கிகளான பரிசு, பாராட்டு, தண்டனை ஆகியவற்றை பரிந்துரைக்கின்றன. கற்றலின் பின் விளைவை உடனடியாக தெரிவிப்பதன் மூலமும் ப்ரொவைடிங் இமீடியட் ஃபீட்பேக் கற்பவரை ஊக்கப்படுத்த முடியும் என்று நம்புகின்றன. கற்றலை நிலைப்படுத்த பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வலுவேற்றம் செய்தலை ஆதரிக்கின்றன. உட்காட்சி பெறுதலை மேம்படுத்துவதற்கு, முழுமையை புரிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. கற்றல் மாற்றத்திற்கான காரணம் கற்கும் பொருட்களுக்கு இடையேயான ஒத்த கூறுகளே என உரைக்கின்றன. கற்றல் மாற்றத்திற்கான காரணம் கற்கும் பொருட்களுக்கு இடையேயான தொடர்பை அறிந்து கொள்ளுதலே என வாதிடுகின்றன. கற்றவற்றை நீண்ட காலம் பயன்படுத்தாமல் இருத்தலே மறதிக்கான காரணம் என்று இயம்புகின்றன. கற்றலில் ஏற்படும் குறுக்கீடுகளே மறத்தலுக்கு காரணம் என்று கூறுகின்றன. கற்றலில் தனியால் வேறுபாடுகளுக்கான முக்கிய காரணம் சூழ்நிலை கூறுகளே எனவும் அவற்றை மாற்றியமைப்பதன் மூலம் கற்றலை மேம்படுத்த முடியும் எனவும் நம்புகின்றன. கற்பவரின் அறிதிறனுக்கு ஏற்ப கற்றல் தரம் வேறுபடுகிறது. எனவே நாட்டங்கள், கவர்ச்சிகள், நுண்ணறிவு போன்றவை கற்றலில் செல்வாக்கு உடையவையாக கருதப்படுகின்றன. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங். கற்றல் பண்புகள். கற்றல் என்பது மாற்றம். கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் மாற்றம். கற்றல் என்பது நிரந்தரமாக நடத்தையில் ஏற்படும் மாற்றம். கற்றல் என்பது தூண்டப்பட்ட பயிற்சியின் மூலமாக நிரந்தரமாக நடத்தையில் ஏற்படும் மாற்றம். கற்றல் வாழ்நாள் முழுவதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கற்றல் என்பது புதிதாக ஒன்றை செய்து கொண்டே இருக்கும். வெற்றிகரமான கற்றல் என்பது அறிவு நுட்பம். கற்றல் என்பது தனியாள் மற்றும் சமுதாயம் ஆகியோரை குறிக்கும்.
கற்றல் என்பது அனுபவங்களை ஒழுங்குபடுத்துகிறது. கற்றல் என்பது சூழ்நிலையின் விளைவு ஆகும். கல்வி தாக்கங்கள். சமூக சூழல் ஒரு முக்கிய பங்கை கற்றலில் வகிக்கிறது. எனவே பள்ளி மற்றும் வகுப்பறை சூழல் கற்றலுக்கு உகந்ததாக அமைதல் வேண்டும். சமூக சூழல் ஒரு முக்கிய பங்கை கற்றலில் வகிக்கிறது. எனவே பள்ளி மற்றும் வகுப்பறை சூழல் கற்றலுக்கு உகந்ததாக அமைதல் வேண்டும். உற்றுநோக்குதல் திறனை மாணவர்களிடையே வளர்த்தல் வேண்டும். உற்றுநோக்குதல் திறனை மாணவர்களிடையே வளர்க்க வேண்டும். மாணவர்களிடையே கூட்டுறவு கற்றல் மற்றும் ஒருங்கிணைந்து கற்றல் உற்றுநோக்குதல் திறனை மாணவர்களிடையே வளர்க்க வேண்டும். உற்றுநோக்குதல் திறனை மாணவர்களிடையே வளர்க்க வேண்டும். மாணவர்களிடையே கூட்டுறவு கற்றல் மற்றும் ஒன்றிணைந்து கற்றல் மற்றும் ஒப்பார்குழு கற்றல் முறைகளை உருவாக்க வேண்டும். மாணவர்களிடையே கூட்டுறவு கற்றல் மற்றும் ஒன்றிணைந்து கற்றல் மற்றும் ஒப்பார்குழு கற்றல் முறைகளை உருவாக்க வேண்டும். தன்மதிப்பீடு. முயன்று தவறி கற்றல் கோட்பாடு யாரால் உருவாக்கப்பட்டது? முயன்று தவறி கற்றல் கோட்பாடு யாரால் உருவாக்கப்பட்டது? கிளார்க் எல். ஹல், ஜே.பி. வாட்சன், இ.ஆர். கத்ரின், தாண்டெக். கிளார்க் எல். ஹல், ஜே.பி. வாட்சன், இ.ஆர். கத்ரின், தாண்டெக். உட்காட்சி கற்றல் கோட்பாட்டை வழங்கியவர் யார்? உட்காட்சி கற்றல் கோட்பாட்டை வழங்கியவர் யார்? ஸ்கின்னர், கெஸ்டால்ட், தாண்டெக், கோக்லர். ஸ்கின்னர், கெஸ்டால்ட், தாண்டெக், கோக்லர். முயன்று தவறி கற்றல் கோட்பாடு யாரால் உருவாக்கப்பட்டது? கிளார்க் எல். ஹல், ஜே.பி. வாட்சன், இ.ஆர். கத்ரின், தாண்டெக். உட்காட்சி கற்றல் கோட்பாட்டை வழங்கியவர் யார்? ஸ்கின்னர், கெஸ்டால்ட், தாண்டெக், கோக்லர். ஸ்கின்னர் தனது சோதனைக்காக எந்த விலங்கினை பயன்படுத்தினார்? செயல்படு ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டை கண்டறிந்த உளவியல் அறிஞர் யார்? நடத்தை கோட்பாட்டை வகுப்பறையில் எவ்வாறு வலியுறுத்தலாம்? Thank you.